Welcome students. Today we discuss the topic is recent advancements in banking sector. Okay. Recent advancement in banking sectors. So ரீசெண்டா என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் இருக்குமா பேங்கிங் செக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இ பேங்கிங் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஜிஎஸ் அண்ட் நெஃப்ட் இருக்கு. ஓகே, ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் அப்படின்னா நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு அர்த்தம். ஆர்டிஜிஎஸ்னா என்னது, நம்மளுக்கு ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ அப்ப நம்மளுக்கு அட்வான்சஸ் அப்படின்னு பார்த்தா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா இ பேங்கிங் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, சோ செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா RTGS இருக்கும், then NEFT NEFT NEFT. okay, then ATM. so இப்போ நம்ம வந்து full and full ATM ஓட கண்ட்ரோல் அப்படிதானே, அப்படியே சொல்லலாம். then Paytm. so இப்போ இதுவும் நம்மளுக்கு என்னதான் மாறிட்டு, ரொம்ப ட்ரெண்டா மாறிட்டு இருக்கு. then debit card and credit card. சோ இதுவும் நம்மளுக்கு கொஞ்சம் ரீசெண்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். தென் ரீசெண்ட் இஷ்யூஸ்ல நிறைய வரும். தென் merger of banks. ஓகே, merger of banks. நெக்ஸ்ட் ரீசெண்ட் இஷ்யூஸ். சோ இது எல்லாமே நம்மளுக்கு என்னது, ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட், பேங்கிங் செக்டார்ஸோட ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? சோ இப்போ நீங்க நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இ பேங்கிங் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பா. ஓகேங்களா? சோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இ பேங்கிங். சோ இ பேங்கிங் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு ஆன்லைன் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஆன்லைன் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், எலக்ட்ரானிக் பேங்கிங், ஓகே, பேமெண்ட் சிஸ்டம், இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், இ பேங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா online banking, then internet banking. Online banking is also known as internet banking. Okay, so is an electronic payment system. இது என்னதுமா, நம்மளுக்கு ஒரு electronic payment system. So that enables the customers of a bank or other financial institution to conduct a range of financial transactions through the financial institution's website. So financial transactions பண்ணக்கூடிய ஒரு financial ஒரு வெப்சைட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், institutions வெப்சைட் தான் நம்ம இ பேங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, financial transactions through the financial institutions website. Okay, that's all. So the online banking system typically connects or the part of core banking system. Typically connected the core banking system. Okay, so operated by the bank. இதை யாருமா ஆபரேட் பண்ணுவா, full and full bank தான். Okay, so the branch, contrast to branch banking, which was traditional way to the customers assist banking services. Today virtual banks or direct banks அப்படின்னு சொல்லலாம். Only the internet presence which enables them to the lower cost than traditional brick and mortar bank. Okay, so the virtual bank அப்படின்னு சொல்லுவோம். சோ விர்ச்சுவல் பேங்க் அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து நிறைய வழக்கமா இருக்கக்கூடிய அந்த நடைமுறைகளோட ஒப்பிடும் போது இது வந்து கொஞ்சம் என்ன இருக்கும், செலவத்தையும் நேரத்தையும் நம்மளுக்கு ரொம்ப குறைக்கிற மாதிரி இருக்கும். அதான் விர்ச்சுவல் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். சோ லோயர் காஸ்ட் இப்ப நம்மளுக்கு என்னது இருக்கும், லோயர் விர்ச்சுவல் பேங்க் அப்படிங்கும் போது லோயர் காஸ்டா இருக்கும். ஓகேமா, lower cost. So traditional brick and mortar banks.
that's all. Okay, so next வந்து என்ன அப்படின்னா RTGS and NEFT. so RTGS NEFT அப்படின்னுங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். so RTGS ஓட full form என்ன அப்படின்னு பார்த்தலாமா? so RTGS அப்படின்னா என்ன அப்படின்னா real time gross settlement, real time gross settlement அப்படின்னு அர்த்தம். so NEFT அப்படிங்கும்போது NEFT க்கு full form என்னது? national electronic fund transfer. okay, that's all. so அப்ப RTGS அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா so interbank transfer enables the electronic transfer of funds from the account of remitter is one bank to the account of beneficiary maintained with other bank branch அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு பேங்கோட கஸ்டமர் தன்னோட கணக்குல இருந்து பணத்தை வந்து மற்ற ஒரு பேங்க்குள்ள எந்த ஒரு பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்பர் பண்ணனாலோ அல்லது வேற ஏதாட்டி கஸ்டமருக்கு டிரான்ஸ்பர் பண்ணனாலோ சோ இது மூலமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? டைரக்டா ரொம்ப ஸ்பீடா டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த இத வந்து என்ன சொல்லுவோம்? RTGS and NEFT அப்படின்னு டூ டைப்ஸா இத கன்சிடர் பண்ணுவோம். சோ இதுல வந்து ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் இருக்கு இல்லையாமா? சோ அது வந்து என்ன அப்படின்னா அதாவது எந்த ஒரு காத்திருக்கவே வேண்டாம் நம்ம, சரிங்களா? வெயிட் பண்ணவே வேண்டாம், டக்கு டக்குன்னு நமக்கு டிரான்ஸ்பர் ஆயிரும். அதே மாதிரி மொத்த பணத்தோட மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா சில குறிப்பிட்ட ஒரு பரிவர்த்தனைக்கு கீழே நம்மளுக்கு இருக்கும். சோ அது பேசிஸ்ல தான் நம்ம என்ன செய்வோம்? டிரான்ஸ்பர் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ அப்போ இன்டர் பேங்க் டிரான்ஸ்பர் எனேபிள்ஸ் எலக்ட்ரானிக் டிரான்ஸ்பர் ஃபண்ட் from the account of the remitter. okay, remitter is one bank to the account of the beneficiary maintained with any other branch. okay, நான் இப்ப அதானே சொன்னேன், any branch அக்கவுண்ட்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? so there are two systems. first system வந்து நம்மளுக்கு என்னன்னு பார்த்திருக்கோம்? RTGS. then second system நமக்கு என்னதுமா? and NEFT. okay, so two systems நம்மளுக்கு இருக்கு. both these systems are maintained by RBI. so இந்த ரெண்டு சிஸ்டமே யார் தான் மெயின்டைன் பண்றா? நம்மளுக்கு RBI தான் மெயின்டைன் பண்றாங்க. so அப்ப NEFT operates in half hourly batches. so currently there are 23 settlements from 8 AM to 7 PM. 23 settlements இதுல பண்ணிக்கலாமா? settlements morning 8 AM to 7 PM வரை working days. so including working days வந்து என்னது? Saturday also நம்மளுக்கு என்னதான் வரும்? working day ஆ consider பண்ணுவோம். so the beneficiary can expect to get a credit for transactions put through between 8 AM to 5:30 PM. so all working day including the Saturday also. இதுவும் நம்மளுக்கு Saturday also working days தான். for transactions settled in the time வந்து 6:30 and 7 PM batches on all working day including working 7:30 sorry Saturday. so 7 PM 6:30 to 7 PM தான் நம்மளுக்கு இது வந்து transaction settle பண்றது. ஓகேமா? transactions settled, then the credit will be offered either on the same day or the next working day. that's all. okay, next one ATM. so ATM னா என்னன்னு பார்த்தலாம். so ATM நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். என்னதுமா? automated teller
machine. ஓகே சோ இது ஆட்டோமேட்டிக் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் தான் கரெக்டான ஒரு வேர்டு. சோ ஏடிஎம் டிரான்ஸ்ஃபர் எதுக்குதான்? பேங்க் டெக்னாலஜி சிஸ்டம் when they were first introduced in, so introduced பண்ணது first எப்போ? introduced in 1967 ல. okay, the next revolution ATMs is to be like involve contactless payment. okay, contactless payments, so much like Apple Pay or Google Wallet. so இதனால இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? Apple Pay or Google Wallet. So we'll be able to conduct contactless ATM transactions using smartphone. So smartphone மூலமா கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். So some ATM innovations are already available overseas. For example என்ன சொல்லலாம் அப்படின்னா biometric, okay, authentication, is already used in India. So and its recognition is placed at Qatar National Bank's ATM. So these technologies can help overall bank security by protecting against ATM packs. Okay. Then next one is Paytm. So Paytm இது வந்து நம்ம ATM வந்து எப்போனாலும் என்ன செஞ்சுக்கலாம்? எந்த டைம், எனி டைம், மார்னிங் 24 hours வந்து இதை என்ன செஞ்சுக்கலாம்? ATM நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிதானமா? ஓகே நெக்ஸ்ட் Paytm. So Paytm னா என்ன அப்படின்னா பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படின்னு அர்த்தம். பேமெண்ட்ஸ் பேங்க். So இது இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் லைசென்ஸ் வாங்குனது எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 2015. Paytm received a license from RBI. So to launch the payments bank. So the Paytm bank, payments bank is a separate entity which founder, இதோட founder யாருமா நமக்கு? founder Vijay Shekhar Sharma. Vijay Shekhar Sharma. Okay, will hold 51% share. One வந்து 97 வந்து communications. So 97 communications hold 39% and 10% held by the subsidiary. Of one வந்து 97 and Sharma. Okay, that's all. So next one is a debit card and credit card. Next heading, debit card and credit card. Debit card na enna, credit card na enna paakrom. So debit card is a card allowing the holder transfer money electronically from their bank. Electronically from their bank account when making the purchase. Okay. So purchase பண்ணலாம் டெபிட் கார்டுல. So டெபிட் கார்டுங்கும்போது நமக்கு என்ன வரும்? டெபிட் கார்டுங்கும்போது நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னதுதான் அப்படின்னா நம்ம அமௌண்ட் வந்து ஆல்ரெடி நம்ம அக்கவுண்ட்ல இருக்குமா, சோ அதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு டெபிட் கார்டு அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். ஓகே. சோ கிரெடிட் கார்டுனா என்ன அப்படின்னா நம்மளுக்கு அக்கவுண்ட்ல அமௌண்ட் இருக்காது. ஓகேங்களா? கிரெடிட் கார்டுனா என்னது? நம்மளோட அக்கவுண்ட்ல அமௌண்ட் இருக்காது, நம்ம ஆனா என்ன செஞ்சுக்கலாம்? பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு இப்போ வந்து 8th பண்றேன்னு வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் மந்த் 8th நான் என்ன செஞ்சிருக்கணும்? என்னோட அக்கவுண்ட்ல அமௌண்ட்டை நான் வந்து என்ன செஞ்சிருக்கணும்? போட்டிருக்கணும். ஓகேங்களா? டெபாசிட் பண்ணிருக்கணும். நான் எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும் அந்த அமௌண்ட் என்னோட அக்கவுண்ட்ல கண்டிப்பா இருந்திருக்கணும். ஓகேங்களா? ஓகே. சோ இது கிரெடிட் கார்டு அப்படின்னு அர்த்தம். சோ கிரெடிட் கார்டு. சோ கிரெடிட் கார்டு என்ன அப்படின்னா
is a payment card issued to users, that means card holders, to enable the card holders to pay the merchant for goods and services based on the card holders promise to the card issuer to pay them for the amounts. Okay, so இதுக்கு வந்து என்னது paid plus charges, agreed charges லாம் இதுல உண்டு. Okay, so the card issuer creates the revolving account and the grants line credit of the card holders. So credit na நம்ம கடனுக்கு வாங்கிட்டது, credit to the card holder. Okay, so from which the card holder can borrow the money for payment to merchant. Borrow the money for payment to a merchant. Okay, or as cash advance. Cash advance நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா? So in other words, credit card combine payment services with extensions of credit. So complex fee structure in the credit card industry may limit customers' ability to shopping. So நான் சொன்னதுதான், இவன் எவ்வளவு நாளும் என்ன செஞ்சுக்கலாம், ஷாப் பண்ணிக்கலாம். பட் அதுல ஒரு வித்தியாசம் என்ன இருக்கு, முன்னாடியே நம்ம பே பண்ணிருக்க வேண்டாம், நம்ம அக்கௌண்ட்ல அமௌண்ட் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் மந்த் நம்ம அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரீசன்ட் இஷ்யூஸ். recent issues. So என்னென்ன recent issues இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். So first, once the borrower fails to make a interest or principal, நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 90 days the loan is considered to be a non-performing asset அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? 90 daysல வந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும், non-performing asset அதை கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களாமா? ஓகே, சோ இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கடன் வாங்குறோம் இல்லையா, தொடர்ந்து 90 நாட்களுக்குள்ள அதோட இன்ட்ரெஸ்டோ அல்லது தொகையோட ஒரு பகுதியையோ செலுத்தாம இருந்தா அத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அசெட்டை வந்து பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனையா இருக்கும், அது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளம உருவாக்கும். ஏன் அப்படின்னா தங்களோட வருமானத்துக்கு கடனுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கணும், இன்ட்ரெஸ்ட் சார்ந்தே அவங்க இருப்பாங்க. சோ அப்போப்பட்ட ஒரு இதுல வந்து நம்மளுக்கு 10 lakhs crore வந்து அளவுக்கு அந்த மாதிரி நம்மளோட சொத்தோட மதிப்பு இருக்கு. ஓகேங்களா? 10 lakh crores அளவுக்கு அந்த நம்மளுக்கு அமௌண்ட் எதுவுமே வராத அமௌண்ட் இருக்கு. சோ இதோட ப்ராசஸா தான் நம்மளுக்கு பேங்க்ல என்ன பண்றாங்க அப்படின்னா கேபிட்டலோட இது வந்து என்ன ஆகிறது, இன்ஃபியூஸ் கேபிட்டலா அதுல பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனாலதான் இந்தியாவோட இதுல வந்து என்ன செஞ்சாங்க, கவர்மெண்ட் வந்து ஏழை மக்களுக்கு வந்து போர் பீப்புள்ஸ்க்கு வந்து வரி பணத்தை பயன்படுத்தி அந்த இதை வந்து என்ன செய்யறாங்க, டாக்ஸ பயன்படுத்தி தான் அந்த பற்றாக்குறையை வந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க, நிவர்த்தி பண்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப நம்மளுக்கு 2018 to 19ல வந்து 68,000 crore வந்து நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பேங்க்குக்கு கொடுத்திருக்கு. ஓகேங்களா? இப்படி நம்மளோட இது வந்து நான் பேமெண்ட் வந்து நம்ம அல்டிமேட்டட் அஃபெக்ட் த காமன் பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. சோ காமன் பீப்புள்ஸ் இது ரொம்ப அஃபெக்ட் பண்றது அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? சோ பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த பிரின்சிபல் அமௌண்ட் வந்து என்ன ஆகுது நம்மளுக்கு, borrower fails to make a interest. borrow பண்றவங்க borrower fails to make interest or principal payments. சோ இது வந்து எப்போ நம்மளுக்கு பே பண்ணிருக்கணும், ஃபார் 90 days குள்ள நம்ம பே பண்ணணுமா. சோ 90 days the loan is considered to be a
நான் பெர்ஃபார்மிங். சோ இந்த லோனை தான் நம்ம நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். சோ இது வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். எதை இந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதுவும் இல்லாம நம்மளுக்கு இந்த என்பிஎஸ் வந்து என்ன பண்றாங்க 10 lakh crore வரை இருக்கு. 10 lakh crores வரை நம்மளுக்கு அமௌண்ட் இப்படி இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இதை ஃபோர்ஸ் பண்ணும்போது இது இன்ஃபியூஸ் கேபிட்டல் டு த பேங்கா நம்மளுக்கு கன்சிடர்ட் ஆகுது. ஓகே, சோ ஃபோர்ஸ் பண்ணும்போது இது என்ன ஆகுது நம்மளுக்கு இன்ஃபியூஸ் கேபிட்டல் அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணலாம். சோ the poor tax எல்லாம் என்ன பண்றாங்க poor peopleக்கு இந்த டாக்ஸ வச்சுதான் நம்மளுக்கு பே பண்றாங்க. பேயர்ஸ் மணியா கன்சிடர் பண்றாங்க. சோ அப்ப ஆல்ரெடி மோர் தென் சம் ஆஃப் 2 lakh rupees வந்து நம்மளுக்கு என்னது 2 lakh crore வந்து அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க, இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இன்ஜெக்டட். தென் 2018 to 19ல நமக்கு இன்ஃபியூஸ்ட் ஆன அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ₹68,000 crores வந்து நம்மளுக்கு இன்ஃபியூஸ்ட் ஆன அமௌண்ட். ஓகேங்களா? பேங்கிங் சிஸ்டம்க்கு நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க, கவர்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ thus NPAs ultimately affect the common people. So இதுதான் ரொம்ப common peoples affect பண்றது. Okay, that's all. So next one is a merger banks. Merger of banks. Okay, so merger of banks அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 2017ல தான் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்டோட பரிந்துரைப்படி நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஸ்டேட் பேங்க், அதாவது ஸ்டேட் பேங்க் வந்து ஒரு 5 சப்ஸ்டிடியூஷனல் பேங்க்ஸ் வந்து இணைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. சோ முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அதை வந்து என்ன செஞ்சிருக்காங்க பார்லிமெண்ட்ல வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. சோ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்காக வந்து அவங்க வந்து ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த மெர்ஜர் பேங்க்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? சோ பாருங்க, சோ யூனியன் கேபினட் decided to merge all the remaining 5 associated banks. சோ 5 associated bank merge பண்ணிருக்காங்க. associate banks of யாரு ஸ்டேட் பேங்க் குரூப்ஸ். State Bank groups. So after Parliament based the merger bill, the subsidiary banks is to the exist. So 5 associates and the Bharatiya Mahila Bank have become the part of State Bank of India. Bharatiya Mahila Bank so have become the State Bank of India. State Bank of India. Okay, so beginning வந்து எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா April 1, 2017. So this has placed the State Bank of India among top 50 banks in the world. Top 50 banks in the world. Okay, so the 5 associate banks that merged are State Bank of Bihar and Jaipur, then State Bank of Hyderabad. Okay, so 5 banks கொடுத்திருக்காங்க. State Bank of Bihar and Jaipur, then State Bank of Hyderabad, then State Bank of Mysore. Okay, then next one is State Bank of Patiala. Okay, then next one State Bank of Travancore. Okay, there are 2 associate banks, namely State Bank of Indore, State Bank of Indore, and State Bank of Maharashtra. So இது already merged. Okay, ரெண்டும் என்ன பண்ணிருக்கு already merge ஆயிருக்குமா. So merged with the State Bank of India. State Bank of India ஓட already merge ஆயிட்டு.
So after merger, the total customer base of SBI increased to 37 crore within the branch network, around 24,000 and around 60,000. Okay, so ATMs across the country. Okay, that's all. So next one is a money market. So next market is a money market. So money market பத்தி already நம்ம பார்த்த விஷயம் நாம. So money market is the mechanism through which short term funds are loaned and borrowed. already பார்த்த விஷயம் தான். Short term loan fund, short term funds and loan or borrowed. Okay, so it designates the financial institution which handle the purchase, sale, transfer. Purchase, sale and transfer of short-term credit instruments. Transfer of short-term credit instruments. Okay, so the commercial banks, acceptance houses, non-banking financial institution, and the central bank or the institution catering to the requirement of short-term funds in the money market. That's all. Okay, next one is a capital market. Capital market is the financial system concerned with the raising capital, raising capital by dealing in shares, bonds and other long-term borrowings, other long-term investment. Okay, other long-term investment. That's all. So the market for investment instrument like bonds, equities and mortgages traders is known as capital market. Okay, like bonds, equities and mortgages. Okay, or traders is known as capital market. Then demonetization. Next heading is demonetization. Demonetization. So எப்படின்னா என்ன அப்படின்னா act of stripping a currency units of its status legal tender. Okay, so அப்ப நம்மளுக்கு demonetization பணத்தோட மதிப்பு வந்து நீக்கிறது அப்படின்னு அர்த்தம். சோ சட்டப்பூர்வமா நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான பணத்தோட மதிப்பு வந்து செல்லாது அப்படின்னு அறிவிக்கக்கூடிய ஒரு செயலை தான் நம்ம என்ன சொல்றோம், demonetization அப்படின்னு சொல்றோம். சோ அந்த பணம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இருக்கும், ரன்னிங்ல இருக்கும் போது அதை நீக்கப்பட்டு அதோட இடத்துல வேற ஒரு பணத்தோட இது வந்து இடம்பெறும். சரியா, இப்ப இந்த 1000 rupees தான் நம்மளுக்கு பேன் ஆயிட்டு. சோ அதெல்லாம் நம்ம இப்போ பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலா என்னது, நம்மளோட பிரதமர் என்ன பண்ணிருக்காங்க, 2016 நவம்பர் 8ல வந்து 500 and 1000 rupees வந்து செல்லாது அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதுதானே? சோ அதுக்கு பதிலா நம்மளுக்கு 2000 rupees அந்த மாதிரி வந்து 99% வந்து இந்திய ரிசர்வ் வங்கிக்கு அந்த அமௌண்ட் வந்து என்ன செஞ்சிட்டோம், திருப்பி ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அப்ப எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1000 rupees அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? So example 1000. So இத வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா on November 8, 2016ல இத பேன் பண்ணிருக்கோம். ஓகேமா, பேன் பண்ணது. சோ இத யாரு வந்து பேன் பண்ணா, நம்மளோட இந்தியன் பிரைம் மினிஸ்டர், மிஸ்டர் நரேந்திர மோடி. ஓகே, சோ அவங்க வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணிருக்காங்க. சோ 1500 rupees. ஓகேங்களா? that's all. So objectives of demonetization பாருங்க. objectives பாத்தீங்கன்னா first one, removing black money. black money-ய remove பண்றது. எதுல இருந்து? கண்ட்ரில இருந்து. ஓகே, black money removing.
from a country. Then second one, stopping the corruption, stop பண்றது. Okay அம்மா, stopping of corruption. Then third one is stopping terror funds. Then fourth one, curbing fake notes. So இத வந்து என்ன செய்யறது, கருப்பு பணத்தை வந்து ஒழிக்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு இது. தென் லஞ்சத்தை கரெக்ஷனை தடுக்கிறது. தென் தீவிரவாதத்துல இருந்து பணம் செலவழிக்கிறத தடுக்கிறது, அதான் டெரர் ஃபண்ட்ஸ்னு சொல்றது. தென் கள்ள பணம் இருக்கும் இல்லையா, கர்பிங் ஃபேக் நோட்ஸ் அப்படின்னா கள்ள பணத்தையே தடுக்கிறது. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.